ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமானதை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றதுனால அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி என்னோட பையனுக்கு நான் சின்ன சின்ன சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிச்சேன். சரி, அதையே வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன டே? Happy International Science Day. ஓகே, February 28 இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் டே. இந்த சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வீட்லேயே ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சிம்பிளான 3 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்ட போகிறேன். அதனோட எக்ஸ்ப்ளனேஷனையும் கூடவே சொல்ல போகிறேன். அதுக்கு நிச்சயமாக ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டென்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கிளாஸ் டம்ளரில் நார்மலாக டேப் வாட்டர் எடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் டம்ளரில் ஃபஸ்ட்டு ஒரு லெமனை உள்ளே போட்டோம்னா இது பார்த்திங்கன்னா லெமன் கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. ஏன்னா நார்மல் வாட்டரோட டென்சிட்டியோட விட லெமனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அது கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. இப்போது நார்மல் வாட்டரில் நான் கொஞ்சம் நார்மல் சால்ட்டு, காமன் சால்ட்டு ஆட் பண்ண போகிறேன். அந்த சால்ட் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. சால்ட்டு டிசால்வ் ஆனதுக்கப்புறமேல இன்னொரு லெமனை எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் உங்களுக்கு ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பாட்டிலில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா லெமன் செட்டில் ஆச்சு. செகண்ட் கிளாஸ் டம்ளரில் லெமன் ஃப்ளோட் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டென்சிட்டி தான் காரணம். நம்ம படிச்சிருக்கோம். இதில் லெமனோட டென்சிட்டி வாட்டர் லெவலை விட அதிகமாக இருக்கிறதுனால இதில் லெமன் கீழே இருக்குது. இதில் லெமனோட டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம காமன் சால்ட்டை இதில் ஆட் பண்ணோம். ஸோ சால்ட் ஆட் பண்ணோன்னே வாட்டரோட டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. மாஸ் அதிகமானதுனால டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் லெமன் ஃப்ளோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ப்ரெஷரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது நடுவில் ஒரு கேண்டிலை வச்சுட்டேன். அந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு பேர்ன் பண்ணி கேண்டிலை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்தும் அதில் கேண்டிலை பற்ற வச்சாச்சு. ஸோ இப்போது இன்னொரு கிளாஸ் மூலிமா நம்ம அந்த கேண்டிலை இன்வெர்ட்டடாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இந்த உள்ளே எரிஞ்சிட்ருக்க கேண்டில் ஆக்சிஜன் பற்றாமல் தானாகவே அணைஞ்சிரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. கேண்டில் எரியறதுக்கு ஃபயர் இருக்குது, ஆக்சிஜன் வேணும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ண உடனே ஆக்சிஜன் இல்லாமல் போனதுனால ஃபயர் அணைஞ்சிருச்சு, கேண்டில் அணைஞ்சிருச்சு. வாட்டர் லெவல் ரைஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருக்க ஏர் கூல் ஆகி ப்ரெஷர் குறைஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ஸ் ஆகி இந்த வாட்டர் லெவல் மேலே ரைஸ் ஆகிருக்கு. இது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது ஏர் ப்ரெஷரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். தேர்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நெருப்பு இருக்கிற இடத்த அணைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் கார்பன் டை ஆக்சைடை நிறச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிற கேஸஸ்லேயே ஹெவியரான கேஸ். அதனால் ஈஸியாக நெருப்பை ஆக்சிஜனை இது பண்ணிவிடும், குறைக்க முடியும். அதனால் ஆக்சிஜன் இல்லைன்னா ஃபயர் இருக்காது, எரிய முடியாது, நெருப்பு அணைஞ்சிரும். ஸோ அதனால தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை நிரப்பி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வீட்டில் சிம்பிளாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸை உருவாக்கணும். அதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் டம்ளருக்கு நடுவில் ஒரு கேண்டிலை வச்சுருக்கேன். இந்த கேண்டிலில் எரிஞ்சிட்ருக்கிற ஃபயர் நம்ம உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால் அந்த ஃபயர் அணையணும். அதுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸை எப்படி உருவாக்குறது அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை கிளாஸோட கேண்டிலோட சைட்ஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுட்டோம்னா இந்த பேக்கிங் சோடாவும் வெனிகரும் ரியாக்ட் ஆகும்போது அதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த ஃபயரை அணைச்சிடும். இப்போ அந்த ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம், பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேக்கிங் சோடா, வீட்டில் இருந்த பேக்கிங் சோடா போட்டுட்டேன். அதில் வெனிகரை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகி என்னோடய கேண்டில் அணைஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபிள் ஹவு திஸ் ஹேப்பன்னா இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பிரின்சிபல். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் இருக்கும்.
அது எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இருக்கிறதுலே ஹெவியரான கேஸுங்கிறதுனால அது வந்து ஆக்சிஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபயரை அணைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்கனோ. வீட்டில் நம்ம வல்கனோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து வல்கனோ மோல்டு இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது. இது நீங்கள் வீட்டில் இது கிடைக்கல வாங்கலை அப்படின்னா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட ஓப்பன் பிளேஸை மட்டும் வச்சுட்டு மிச்சம் அந்த பாட்டிலை சுற்றி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நியூஸ் பேப்பர்ஸை அப்படியே உருட்டி வச்சு இதே மாதிரி ஒரு ஷேப்பில் மவுல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே நான் ரெடிமேடாக ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் என்ன பிரின்சிபல் ரியாக்ட் ஆச்சோ அது பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வல்கனோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து ஹீட்னால வெளியே வந்து வெடித்து வெளியே வர்றது தான். ஸோ அந்த மாதிரி வெடித்து வெளியே வரதை நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டில் காட்டலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அதே பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வல்கனோ வந்து நெருப்பு குழம்பு மாதிரி எரிமலை வந்து வெடித்து வரும். ஸோ அதை நெருப்பு கலரில் தெரியணுன்றதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். கேசரி பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிறது. கொஞ்சம் சோப் லிக்விட் ஆட் பண்ணணும். இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் வெனிகர் ஆட் பண்ணோம்னா நமக்கு எரிமலை வெடித்து வெளியே வர மாதிரி இந்த பேக்கிங் சோடாவும் வெனிகரும் ரியாக்ட் ஆகி நமக்கு வல்கனோ வீட்லேயே செய்யலாம். திஸ் இஸ் த வல்கனோ எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி வந்து சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். இது வந்து சயின்ஸ் டேவை நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோடய சேனலில் இதை போட்டிருக்கேன். இது வந்து நிச்சயமாக ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.